என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரா ஓடிடில எல்லாம் படத்தை போடு பாப்போம். போடு, நீயே போடு, ஏதா போடு. நீ தான் மாப்ள எல்லாம் தெரிஞ்சவன், நீ போடா கரெக்டா இருக்கும் போடு. சரி அடா இத போடுவோமா? இது என்னடா எத்தனடா பாக்குறது? பிரேக்கிங் பேட் ஐயா, ஐயா பாத்தா படமா பாப்போங்கறீங்களா? படமா பாப்போம். சீரிஸ் இன்செப்ஷன் பாப்போமா? புரியாது அந்த படம்லாம். அத போய் பாக்குறேன். இன்டர்ஸ்டெல்லார் இப்ப ரீ ரிலீஸ் ஆயிருக்குடா. போடுறா நீ வேற ஏதா போடுறா. இங்கிலீஷ் வேணாமா? தமிழ்ல போடுவா. தமிழ்லயே வா. டேய் இந்த படம் சூப்பரா இருக்குண்ணே. காமெடியா மலையாள படத்தை போய் வைக்கிறேன். சூப்பரா இருக்குடா மலையாளம். நல்லா இருக்கு. இப்போ நான் அந்த மூடு ஒரு படம் தமிழ்ல வைக்கும். பண்ணுமா? ஒரு படம் நான் பார்க்கவே விட மாட்டேன். யாரு? நான் வைக்கிற படம்லாம் உனக்கு பிடிக்காது. நான் பாக்குற படம் உனக்கு பிடிக்காது. இதுலயுமே இல்ல. ஃபுல்லா பேய் படம்னு மொக்க படமா வச்சு சாவடிப்ப. போன்ல பாருங்க. பாரு அருணாச்சலம் படமே இல்லையே. ஏய் இதெல்லாம் யூடியூப்ல இருக்குடா. இருக்கு யூடியூப்ல இருக்குடா. போடா. ஓடிடில தான் பார்க்கணும். யூடியூப்ல வேணும் போய் யூடியூப் பாரு. ஓடிடில எல்லாம் யூடியூப்ல கூட போட்டு. அப்படியா? அப்படியே வீடியோ இந்தா பார்க்கணும். இருக்குடா. 2 மணி நேரம் 25 நிமிஷம் போட்டுருக்கேன். அப்பா போடு பாப்போம். 1,00,000 பேர் தான் பாத்துருக்காங்க. ஏய் என்னடா சென்சார் சர்டிபிகேட் புதுசா இருக்கு. போட்டுருக்காங்க போல. அருணாச்சலம் இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஏய் இவன் என்னடா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான் அந்த பொம்பளை. பாரு வேற. என்னது? அருணாச்சலம் பஸ்ல உட்கார்ந்து இருக்கப்ப 2.5 மணி நேரம் படத்தை ஒவ்வொரு சீனா உட்கார்ந்து ம், எக்ஸ்பிளைன் ம். பண்ணிட்டு அந்த மூதேவி. இருக்கும் அந்த மாதிரி. பண்ணிட்டு இருந்தாங்க. புரியாது புரியாதுன்னு பண்ணாங்கன்னா ஓகே. இது என்னடா தமிழ் படத்துக்கே தமிழ்ல வந்து இதை எவன்டா உட்கார்ந்து பாக்குறான் யூடியூப்ல? பாத்துர்க்காம 1,00,000 பேர் பாத்துர்க்காங்க. 1,00,000 பேர் பாத்துருக்காங்க. இங்கிலீஷ் படம் கூட பார்க்கலாம். இங்கிலீஷ், கொரியன் கூட. நம்மள மாதிரி போய் ஏமாந்துருக்காங்க. சரி அருணாச்சலம் இல்ல வேற இதுல பார்க்கலாம்னு சொல்லு. வேற என்ன படம்? நான் வந்து தல ஃபேன். தல படம் ஏதாவது போடுமா? என்ன இருந்தால் புரியா? ஏய் ஆமாடா. என்ன இருந்தால் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, செம்மையா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. என்ன இருந்தால் என்ன இருந்தால் பார்த்தா என்னடா எந்த வார்டு காவானின்னு போட்டுருக்கு. இந்த வார்டு காவாடியா? காவாடினா இரு ப்ளே பண்றேன். தெலுங்குவா? தெலுங்குல வருது. தமிழ் டப்ல போடுவனே. டேய் தெலுங்கு தான்டா இருக்கு. தமிழ் எந்த காவானி இல்லடா தமிழ்ல. ஐயே தமிழ்ல இல்லனா விளங்காதே. ஏய் இப்ப எந்த படம் தானடா ஏதாவது போடு, ஏதாவது போடு. எல்லாமே பார்த்த படமா இருக்கு. இந்த படத்தை போடு. இந்த படமா? டாக்குமெண்ட்ரி போடு. டாக்குமெண்ட்ரியா? டாக்குமெண்ட்ரியோட இத போடு. இத போடவா? இது வேணா அத போடு. அத போடவா? அத வேணா இத போடு. என்னடா எல்லாம் டேய். பாத்துட்டே இருக்கேன். இத பார்க்கலாமா அத பார்க்கலாமான்னு 2 மணி நேரம் ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா. 2 மணி நேரம் போனதே தெரியல பாரு. ஆமாப்ல. டெய்லி இந்த மாதிரி பாப்போம்டா. பாப்போம் அந்த மாதிரி ஓட்டில படம் பார்க்கறத விட அப்படி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் போல இருக்கு. அது நல்ல ஜாலியா தான் இருக்கு. அப்படியே அந்தாச்சு. வாங்க டீ சாப்பிட போவோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிஞ்சது. அட பாவிகளா. மதியம் டீ உட்கார்ந்து போட போறேன். சாப்பிட்டு ஏதாவது படம் பார்க்கலாம்னு ஆரம்பிச்சு. டீ குடிக்கிற டைம் வரைக்கும் சுத்தி பார்த்தே இதான் என் எதையுமே வீட்லயும் பார்க்க மாட்டீங்களா? ஏதாவது ஒரு படம் 2 படம் வைக்கடா. டேய் யாரு நீயா? இருக்கிற எல்லா பேய் படம் பாத்துற வேண்டியது. பேய் படம் வாங்கினா நான் என்ன தவிப்பேன்? நான் தான் படம் எடுத்துக்கணும். ஏய் ஆறா நீ? நான் தான் ஓடிடி. ஓட்டிட்டியா? என்ன படம் வேணும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அந்த பனின்னு ஒரு படத்தை பத்தி. பனின்னு ஒரு படம். ஆமா. பயங்கரமான படம். பனியா? மலையாளத்துக்கு ஜோஜு ஜார்ஜ் நடிச்சிருக்காப்ல. ஆ, செம்ம ஆக்ஷன் த்ரில்லர். என்னமா படம் தெரியுமா? தமிழ்ல எல்லாம் அந்த மாதிரி எடுக்கிறதே இல்ல. ஆ, ஒரு ரவுடியோட சமநிலை தவறும் போது ஆ, ஆ. என்னெல்லாம் ஆகும், ஆமா. என்னெல்லாம் பண்ணுவான். போடு போடு பாக்கறேன் நான் போடு. செம்ம ஓடிடி. ஆ. என்னென்ன ஓடிடி எல்லாம் வச்சிருக்க? நான் அமேசான் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, ஆ. ஹாட்ஸ்டார் இருக்கு, ஜியோ இருக்கு, ஆ. ஆஹா இருக்கு, ஜி இருக்கு. எல்லாமே வச்சிருக்கேன். எல்லாமே வச்சிருக்க. எல்லாமே வச்சிருக்கேன் நானு. எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. நீ கேட்ட பனி படம் சோனி லைவ்ல நல்லா இருக்கு சார். சோனி லைவ்ல எல்லாம் இருக்கு. வேற பாருங்க, ஏதாவது ஜாலியா படம் பாருங்க. எனக்கு Enjoy இருக்கிறது பண்ணுங்க. இல்ல எனக்கு இருக்கு. என்ன இருக்கு? சோனி லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க. ஒரு படம் போனில ஒண்ணுமே கிடையாது. நான் வேற ஏதாவது போடு. நல்ல படம். வேற என்ன கூட? ஜான் விக். ஜானி எஸ் பாப்பா. ஜானி பாப்பா கிடையாது. ஜான் விக். ஜான் சி. ஓ வாய்ஸ் இது வச்சு இல்ல ஜான் சீனா இல்ல, ஜான் விக். ஜானி சின்ஸ். ஜானி படம். ஏய் அதே நீ இதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணதெல்லாம் தான் நான் விட்டுறேன். ஜானி சின்ஸ் இல்ல, ஜான் விக். ஜான் விக். ஜானி ரஜினி மூவி, ஸ்ரீதேவி வால்பேப்பர். ஓ வாய்ஸ் வச்சேன்னா அப்படிதான் பிரச்சனையா? இதுக்கெல்லாம் விக்கிர பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன அது இது? அமேசான் பிரைம் லைன்ஸ்கேட் காசு கொடு. எதுக்கு? அமேசான் பிரைமுக்குள்ள லைன்ஸ்கேட்டுக்குள்ள ஆமாப்பா. அமேசான் பண்ணிருக்கல. ஆமா ஆமா. அதே பண்றாங்க. காசு குடியா. லயன்ஸ் கேட்னா ஒரு இது வேணும். அது ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். குடியா காசு குடியா. கட்டினா தர்றேயா படம். இல்ல காசுல இல்லையா? அப்ப உனக்கு படம் கிடையாது. போயா. நான் நமக்கு மட்டும் தான் நினைச்சேன். எல்லாருக்கும் நடக்குதா? ஏண்டா 5 ஓடிடில 5000 படம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீ பார்த்து கிளிக்க மாட்டியா? அதுல இருக்க எல்லாத்தையும் பார்த்து கிளிச்சிட்டியா? இல்ல பாக்கல. நெட்ஃபிளிக்ஸ்ல மட்டும் 8000 டாக்குமெண்ட்ரி எடுத்து வச்சிருக்கான். அமேசான், டிஸ்னினா அவன் 500 400 வெப் சீரிஸ் போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கிளிச்சிட்டு நீங்க வரீரோ? இல்ல நிறைய 8 பேர் உனக்கு. சும்மா ஜாலியா நான் பார்க்கறேன். தர்றேன் உனக்கு.
அதான் தேடினோம்னா தேடிட்டே இருக்கமே. இந்த படம் பாக்குறீங்களா? இத பாக்குறீங்களா? இத பாக்குறீங்களா? இது பாருங்க சார், நல்லா இருக்கு. இது வேணாம், இது நல்லா இருக்கு. இத பாருங்க. இது வேணாம். இத பாருங்க. அட போயா, சஜஷன் பண்றது பூரா உருப்படாத படம், தேராத படம், ஒண்ணு விளங்காத படம். அத எப்படி இத பண்ண முடியும்? அப்படியா? அப்ப இத பாருங்க. அப்பல அப்ப உடனே அப்ப என்ன தெரியுறீங்க? இது இந்த தேடுங்க. போர் அடிக்குது. ஓடிடியை போட்டோம்னா எதை பாக்குறேன்னு குழப்பமா இருக்கு. நீ அதுக்குள்ளதான் ஜித்தாச்சே. ஏதாச்சும் ஒரு நல்ல படம் இல்ல சீரிஸ் ஏதாவது சஜஸ்ட் பண்ணு. அப்படியா? ஜாலியா டைம் ஓட்டிக்கிறேன். டைமிங் என்ன? டைமிங் இல்ல அப்பல. நீ சொல்லு நல்லா இருக்குன்னா நான் எவ்வளவு டைம் வேணா ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு டைம் வேணா சொல்லுங்க. ஆமா, எவ்வளவு டைம் வேணாலும். பிஞ்சி வாட்ச்லாம் பண்ணுவேன் நான். பிஞ்சி வாட்சா? ஆ. நான் பிஞ்சி வாட்ச் நீ வாட்ச். பிஞ்சி அந்த பிஞ்சி வாட்சிங். பிஞ்சி வாட்சிங். பிஞ்சி வாட்சிங். பிஞ்சி வாட்சிங். இப்ப பார்க்கலாம் முடிவு வந்துட்டேன். பார்க்கலாம். என்ன மாதிரி பாக்குறேன்? தூக்கம் வரணுமா, தூக்கம் போகணுமா, தூக்கத்தை கெடுக்கணுமா, சாப்பிட முடியாம போகணுமா, வாந்தி வர்ற மாதிரி பாக்கணுமா, டைப் டைப்பா இருக்கா? பிரச்சனை வரணுமா, மண்டை குழம்பணுமா, பைத்தியம் பிடிக்கணுமா, என்ன மாதிரி வேணும் உனக்கு? மாப்ள படம் வேணாம், சீரிஸ் மாதிரி ஏதாவது சொல்லு. சீரியஸா? தூக்கம் போகணும்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாரு. தூக்கம் வரணும்னா பீக்கி பிளைண்டர்ஸ் பாரு. நல்லா சாப்பிடணும்னா மாஸ்டர் செஃப் பாரு. சாப்பிடவே கூடாதுன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வரக்கூடிய கொடூரமான டாக்குமெண்ட்ரி பாரு. கொடூரமான டாக்குமெண்ட்ரி தெரியாது? தெரியாது. சீரியல் கில்லர்ஸ் ஒருத்தனையே அப்படியே சமைச்சு கேனிவல் ஆக்கி சட்டியில போட்டு சமைச்சு சாப்பிடுறது. மனுஷன் தும்பாயில. ஆமா, அந்த மாதிரி கொடூரமான விஷயங்கள்லாம் நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியில கிடைக்கும். மாப்ள அதெல்லாம் வேணாம் மாப்ள. டிஃபரண்டா பார்க்கணும்னா லிமிடெட் சீரிஸ் இருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி. அது மாதிரி பாரு. மாப்ள வாழ்க்கையே நாசமா போகணும் அப்படின்னா டார்க் மாதிரி சீரிஸா பாரு. மண்ட குழம்புன மாதிரியே தெரியும். வேணாம் மாப்ள. இது எதுவுமே வேணாம். சினிமாவுக்கு போகணும்னா ராங் டர்ன் ஒரு படம் இருக்கு. அத பாரு. தனியா காரணத்துக்கே பயமா இருக்கு. வேணாம் மாப்ள. இல்ல பேய் படத்துக்குள்ள போவோம். வேணாம் மாப்ள. ஹாண்டட் ஹவுஸ், நான் வரல மாப்ள. ஹானிபல் லெக்சர், மாப்ள மாப்ள. ஹானிபல் மாப்ள விட்டுரு மாப்ள. சைலன்ஸ் ஆஃப் தி லாம்ப்ஸ், மாப்ள. ஹானிபல் லெக்சர். சும்மா விட்டா விட்டுருவனா? என் புலமையை காட்டாம. சோப்ரானோஸ், தி காட்ஃபாதர், தி குட் ஃபெல்லாஸ், தி கசினோ, தி கிரேட் அலெக்சாண்டர். டேய், எந்த ஓடிடி அவன்ட்ட இருக்கு? என்கிட்ட அதான்டா இருக்கு. அந்த ஓடிடி வச்சிட்டு எப்பறா பாக்குறது? அந்த படம் இது இல்லையடா, வேற ஓடிடில இருக்கு. மச்சான் இவனுக்கு அப்ப டேய் ஓடிடி ஒன்னு இருக்கடா, அந்த ஓடிடி இருக்கா? என்னடா கேட்ட? ஓடிடி பாஸ்வேர்டு ஓ டிடி. ஓ யார பார்த்து என்னடா கேட்ட? என்ன இப்ப கேட்ட ஸ்லோ மோஷன் போறான். டேய் ஓடிடி ஓடிடி எந்த காலத்துல ஆஹா, பூமரா. ஓடிடில தான படம்லாம் ரிலீஸ் பாக்கத, அதனால பார்த்தா அவன் ரிலீஸ் பண்ணுவா. அதுக்காக ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ஓடிடிக்கு 400, 500, 600, 700 காசு போடுறாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஓடிடில கொட்டிவிட்டு சோத்துக்கு நாங்க பிச்சை எடுக்கிறதா? இல்ல, அவங்களும் ஒரு இதுதானே, பாக்கணும்னு ஆசைப்பட்டா பாக்க வேண்டியதானே. வேற எங்க பாப்பீங்க படம் பார்த்தா? டெலிகிராம். எங்களுக்கு அவன் ஒருத்த தப்பு. டெலிகிராம் இல்லாம எங்க வாழ்க்கையில நாங்க டெலிகிராம்னா அது பைரசிங்க. அது பைரசி தான். நீ அதுக்கு எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோ. எங்களுக்கு அவன் ஒருத்த எதுக்கு உதறது? 700, 500, 400, 300 காசு வாங்குறப்ப வெறும் டேட்டாவுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணு. அதுக்கு கம்பெனில போய் டவுன்லோட் பண்ணலாம். பண்டிகை ஃப்ரீயா படத்தை தூக்கி கொடுக்கறானே. கடைசி வரைக்கும் டெலிகிராம்ல ஃப்ரீயா தான் பாக்கணும். அவனை கூட்டிட்டு வா, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடு. நான் மொத்த காசையும் கொண்டு வந்து ஓடிடில கொட்டி படத்தை பாரு. என்னைக்கு நான் இதெல்லாத்தையும் விட அதிகமா சம்பாதிக்கிறனோ, ஓடிடிக்கு 5000 ரூபாய் எடுத்து வச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிற வரைக்கும் சம்பாதிக்கிறனோ, அன்னைக்கு தான் நான் இங்க வருவேன். அவன் மெதுவாத்தே வருவான். நீ தான் கூட்டிக்கிட்டு வர. எவ்வளவு மெதுவாத்தான் வருவான். அவன் மெதுவாத்தான் வருவான். என்ன இது? யார கூட்டிட்டு வர? யாரு? சரி, ரைட் விடு. டெலிகிராம்ல தான் பாப்போம். ஒட்டால முடிச்சத பாத்துக்க. எந்த ஓடிடிக்குள்ளேயும் இந்த இருப்பாங்க அந்த மாதிரி. எதுக்குடா வந்தா டக்குன்னு கெட்டப்ப திரும்பிட்டு கெட்ட படம் வந்து பேசிட்டு போறாங்க. என்னடா இது? ஐயா, ஏவர் பக்கெட் படம் கூட எந்த ஓடிடிலே கிடையாது. அப்புறம் அதை பார்க்கணும்னா எதுல பாக்குறது? டெலிகிராம்ல தானே பார்க்கணும். எது இருக்கா? ஐயா, ஐயா, ஆமாங்க ஐயா, ஐயா. சரண்டர் ஐயா. அழுகாதடா. ஐயா, ஐயா, ஐயா. ஓ ஐயா. இவனுக்கெல்லாம் என்னைக்கு ரேட்டை குறைக்கிறாங்களோ அது வரைக்கும் ஓடிடிக்கு வர முடியாது. ஏன் ரேட் ஏத்திட்டு இருக்கீங்க? ஓடிடிக்கு வழி இல்லாத நாங்க ஏன் ஓடிடிக்கு வரணும்? எதுக்கு பாத்துறணும்? ஓவே முட்டாளுங்க கேட்க மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து வேற மாதிரி ஆயிடுறாங்க. என்னடா கல்யாணம் ஆனதுல இருந்து நீ வேற மாதிரி போயிட்டு இருக்க. நீ கடங்கார மாதிரி காலங்காத்தால 9:30 மணிக்கு வந்து கேட்டுக்கிறீங்க. என்னடா வேணும் உனக்கு? இல்லடா, படம் ஒண்ணு நல்லா இருக்குனாங்க. அந்த படம் ஆமா, அந்த படம் வந்திருக்கு. பாஸ்வேர்ட் என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல. சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா? இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பியா? உன்கிட்ட வாங்கிட்டு போலாம் வந்தேன். 300 ரூபா போட்டா ரீசார்ஜ் ஆக போகுது. 300 ரூபா நீ பண்ணி வச்சிருக்க. குர்ரா, ஒரு படம் தான் பார்க்க போறேன் நானு. பார்த்துட்டு பண்றேன். மச்சான் போட்டிருந்தேன். மச்சான் போட்டுருந்தா? இல்லடா, மச்சான் கேட்டாருன்னு சொல்லி அவருக்கு வைஃப் போட்டுருக்கும்ப என்னமோ. இல்ல தாத்தா தான் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கல்யாணம் நீங்களே வெட்டி போயிருங்க. நீ வர்றா, நீ போன் இருடா. என்னடா லாகின் பண்ணி தரேன்டா. போதுமா? ஓகே. இதுக்கெல்லாம் வந்து உடனே வருவ. போ. ஏய், அந்த படம் சொன்ன பாத்தியா? இவருக்கு கொடுத்துருவாரா? பாருன்னு சொன்னா பார்க்க வேண்டியதானடா. சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா? ஏய் இல்ல மச்சான். சப்ஸ்கிரிப்ஷன் இல்லனா ஏன் இவ்வளவு போடுறா? அந்த பாஸ்வேர்ட் இது பண்ணிடுறேன். பாஸ்வேர்ட் போட்டு பாருடா. பாரு பண்ணு. நானும் வாங்கினேன் முன்னாடி.
மச்சான் 2-3 இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். டேய் அது பார்க்கணும்டா, அதுக்கான ஓடிடி நான் பார்க்கவே இல்ல. இல்ல இந்தாடா எடுத்துக்கடா. இதானா? சரி ஓகே, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேடா மாப்ள அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல லாகின் பண்ணேன். சரி இந்தா போடு. தேங்க்ஸ் மாப்ள. நன்றியா. எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் டிவைஸ் லிமிட் ரீச்டா. மச்சான் ஒன்று நானு ஒய்ஃபு இந்த பன்னாடைக்கு கொடுத்தோம். ப்ரொஃபைல் நேம் எல்லாம் எதுவும் எடிட் பண்ணிருக்காங்க. சர்துல் தாக்கூரா இந்திக்காரன் பேர் மாதிரி இருக்கு. பேரை மாத்திட்டா. நீ தானே என்னது நான் தான். அன்னைக்கு வந்து இந்த ஓடிடிக்கு வந்து மாப்ள கிரெடென்ஷியல்ஸ் கொடுன்னு வாங்கிட்டு போனேன். ஆமா லாகின் இது கேட்டு போனேன். என்னடா யாரா இவெல்லாம்? யாரு இவன்? என் மச்சானெல்லாம் தூக்கி விட்டுருக்கீங்க. இது யார் இது? யாரு எனக்கு தெரியல. டேய் உனக்கு நான் கொடுத்தேன். ஆ. நீ யாரு கொடுத்த? யாரெல்லாம் தான் லாகின்ல இருக்கீங்க? நான் லாகின்ல இருக்கேன். டேய் யாரா இவங்கலாம்? எனக்கே தெரியல, இவன ஒருத்தன் தான் எனக்கு தெரியும். இவன் மூஞ்சில நான் பார்த்ததே கிடையாது. தெரியல யாருன்னு. டேய் யார் நீங்க? அவரோட ஃப்ரெண்டுங்க. டேய் இவனே யாரும் தெரியாது. இவன் ஃப்ரெண்டுங்க. ஏன் ஃப்ரெண்ட் இவன்? உன் ஃப்ரெண்டா? ம். அவர் ஃப்ரெண்ட். ம். எப்படிடா உனக்கு இவன் ஃப்ரெண்டு? தெரியாது, நான் கிரிக்கெட் விளையாடும்போது நான் இவர ஒரு உன்னை ஒரு ஆளா மதிச்சு உனக்கு கொடுத்தா நீ இத்தனை பேர் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா. இவர் டிவைஸ் லிமிட் ரீச்னு வருதுடா. சரி பண்ணு. இத லாக் அவுட் பண்ணி விடணும். லாக் அவுட் பண்ணு, நீ பண்ணு. எப்படி நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். போங்க போங்க போங்க. அவரை பண்ண எல்லாம் சொல்லு. போங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க போங்க. ஓகே பண்ண மச்சான், பை. ஓடிடி இருந்தா தாடா நீங்க எல்லாம் வருவீங்க. சொல்லிட்டு ரைட்டு போ. சீரியல வைடா. ஏமா இருமா, சீரியஸா போயிட்டு ஏய் இருக்கா? சீரியல வைடாங்கற. மேட்ச் போயிட்டு இருக்குமா? என்ன மேட்ச்? மேட்ச் நாளைக்கு ஹைலைட்ஸ் பாரு உட்கார்ந்து. ஹைலைட்ஸ் நீ வந்து காலையிலேயே ஓடிடி வந்துருச்சு. ஓடிடி வந்து எல்லாம் காலையிலேயே பாத்தறலாம் எல்லாம் சீரியல். எனக்கு தெரியாதா? நான் படிக்காம இருக்கனா? அப்புறம் என்ன பார்க்க அப்பவே பியூசி படிச்சிருக்கேன் நான். உன்னை விட அறிவு எனக்கு இங்க வர்றா. அதெல்லாம் தெரியாம இல்ல. எனக்கு அப்படி சீரியல வந்து டிவில போட்டு பார்த்தா தான் இருக்கு. இங்க பாரு. ஆனா அப்படிதான் இருப்பாங்க. டிவில பார்த்தா தான் அது ஒரு திருப்தி அவங்களுக்கு. ஆடோட பார்க்கலாம். பொம்பளை வளர்ந்துட்டான்னு அர்த்தம் தெரியுமா? ஆமா. எங்கம்மா போற? இருடா காதுல விழுகுதுலடா. இருடா. இந்த அட்வர்டைஸ்மென்ட் போட்டாங்க. இப்ப போறேன். சீரியல்ல போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு நானா மேட்ச் பார்த்துட்டு நான்? என்னம்மா இந்தியமா பார்த்துட்டு இருக்க? சிறகடிக்க ஆசை வரும்டா அடுத்து. ஆயிட்டாங்களா இது? ஆமா. அவெல்லாம் மாட்டுவாளாமா இன்னைக்கு? அவெல்லாம் மாட்ட மாட்டா. மாட்டினா வேலை முடிஞ்சு போயிரும் சொல்லிட்டு இழுக்கிட்டே போறாங்க. அப்படியே நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அப்படியா? ஆமா. எனக்கு அப்பப்ப தோணும்டா. இல்ல நான் கேட்க சொருவிட்டே வராங்கம்மா. ஏதாவது லீடு வருமா பாக்குறாங்க. அப்ப மாட்டாது இந்த பிள்ளை. அது பாத்தியா வீடியோ கால்ல வந்துகிட்டு கண்ணாடியையும் மாஸ்கையும் போட்டு உட்கார்ந்து இந்த பிள்ளை. பின்னாடி பாரு யாரு உட்கார்ந்து? சுந்தரராஜன். அவரெல்லாம் கூட்டு வந்து எப்ப லெஜெண்ட் அவரெல்லாம். அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு அவரெல்லாம் நினைச்சிருப்பாரு. ஏண்டா நீங்க படுத்துற பாட்டுக்கு ஒரு சீரியலுக்கு சந்திர கூட்டு வச்சு குத்திக்கிறீங்க. நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது என் காதுல விழுகும். அது பார்க்கலாம். சீரிஸ் 20 நிமிஷத்துல முடிஞ்சிருந்தேன். ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு அதை காதுல கேட்டு அந்த 5 நிமிஷத்துல போய் சட்டியை வதக்குறது சட்டியை அரைக்கிறதுன்னு பண்ணா ஃபீலே இருக்கு. வையி அது ஓடட்டும். போயிருச்சு. சீரியல் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இது பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. கேட்டா பாக்குறாங்க. என்னமா பேப்பர் முடிப்பா? இருடா பார்க்கலாமா? எனக்கு அப்படி கேட்டு பழகிருச்சுடா. அப்படியே பார்த்து டிவில போட்டு பார்த்தா தான்டா சீரியல் பார்த்த மாதிரி இருக்கு. புரியுதா? என்ஜாய் பண்ணு. நான் போறேன், வெளிய போறேன். எங்கடா போற? எங்க போறியா? இதையே போய் பாக்க சொல்றியா? பாறா நல்லா இதையே பார்த்து என் மைண்ட் ஃபுல்லா ரோஹிணி அவன் இவன் இப்படி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு எல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச வேண்டியதா இருக்குமா போயிட்டு? அது எனக்கு முடியாதுமா. இதுல தப்பிக்கணும்னா நான் தனியா ஒரு டிவி வாங்கி ரூம்ல மாட்ட போறேன். ஏன்டா அப்படி பேசுற? தனி கொடுத்தன போலான்னு முடிவு பண்ணி உன் வைஃப் சொல்றாளாக்க. அப்ப நீயே பாருப்பா டிவியை போட்டு. டிவியை நீ பாக்க பாருப்பா. நாங்க எதுவும் பார்க்கல. டிவி பார்க்கல. விட்டு கொடுத்துட்டு போனாலும் நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. பார் மணியா பாருமா. போடுப்பா. நான் டிவி வைக்கிறேமா, டிவி வைக்கிறேமா. நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஓடிடி உண்மையிலே முன்னாடி இருந்ததோட இப்போ அப்படியே பயங்கரமா காசு ஏத்தி சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமேசான்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அதாவது 3 பிளான் வச்சிருக்காங்க. ஒன்னு 65, இன்னொன்னு 129, இன்னொன்னு 300ன்னு வச்சிருக்காங்க. 65ன்னு போனீங்கன்னா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா வருஷத்துக்கு கட்டுற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அப்போ 800 ரூபா வந்துடும். 800 ரூபா கட்டணும் அப்படின்னு வந்துருது. ஏன்டா அதுக்கு நாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தா 300 சரி 1 மாசத்துக்கு போடலாம் பார்த்தா அது 300 ரூபான்னு இருக்கு. அப்படி ஏமாத்தி அதுக்குள்ள நம்ம ஏதாவது பிடிச்ச அந்த அனிமி அந்த மாதிரி பாக்கணும்னா அதுக்குன்னு தனியா கட்டணும். அதுக்குன்னு தனியா கட்டி அத போட்டு அதுக்கு மேல இன்னொன்னு ஒரு 39 ரூபா போட்டதான் 3 வாட்டி நாங்களே ஒண்ணும் புரியாம நிறைய இது வேஸ்டா தான் போச்சு. ஏன்டா போட்டோம். ஹாட்ஸ்டாரும் அதேதான். மந்த்லியே கிடையாது, ஃபுல்லா இதுதான். அந்த ஆனுவலா இது வருஷத்துக்கு போடுறதுதான் இருக்கு. அது ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இல்ல இருக்கா எனக்கு தான் தெரியலையா என்னன்னு தெரியல. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற எல்லா படத்தையும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நாங்க நெட்ஃபிளிக்ஸ் தான் மேக்ஸிமம் பார்ப்போம். இந்த இவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த பேய் படம்
அந்த அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற எல்லா மொக்க பேய் படமும் வச்சு என்ன சாவடிச்சிருக்காங்க. நான்லாம் ஒரு 10 படம் வந்து ஏன்டா அந்த படத்தை உட்காந்து பார்த்தோம்லாம் நான் அவங்ககிட்ட புலம்பியிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த படம் மொக்கையா போட்டுட்டு ஆனா ஒரு இருக்கோம். சில படம்லாம் நாங்க சில மொக்கையா படம் நல்லா நினைச்சு இருக்கும். உள்ள போனா பயங்கரமா இருக்கும். அதான் சொல்றேன்ல, எதிர்பார்க்காம சிலது நல்லா இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா அதுல மற்ற படம்லாம் உட்காரவே முடியாது. பேயே நீயே போயிரு அப்படின்னு நம்மள கெஞ்சுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு படம் எடுத்து வச்சிருப்பாங்க. அருவ போடும் அது. சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அதாவது அந்த நெட்ஃபிளிக்ஸ்லயே அவ்வளவு பேய் படம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேய் படம் வைனா நான் என்னத்த பேய் படம் வைக்கிறதுனா அதுதான் உனக்கு தெரிஞ்ச பேய் படம். எனக்கு தெரிஞ்ச பேய் படம்லாம் நான் பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் உனக்கு வச்சாச்சு. தெரிஞ்ச பேய் படம். எத்தனை வாட்டி தான் பாக்குறது. எந்த இதுக்கு போனாலும் ஆஹா பேய் படம் வை. நல்லா இருக்கும்ல அது பாக்குறது. ஏன்னா இவங்களுக்கு வேற எந்த படமும் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. பேய் படம் வைப்பாங்க. பேய் வந்துச்சுன்னா கண்ண முடிப்பாங்க. அந்த சீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. அப்புறம் எதுக்கு அந்த படம் பாக்குறாங்கன்னு எனக்கு இந்த தெரியல. சீரிஸா எனக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஆனா இவங்க ஒவ்வொன்றும் சீரியஸ் தான். ஆமா, சீரியஸ்லாம் நான்லாம் வற்புறுத்தி தான் பார்க்க வச்சேன். இந்த 100 இருக்கட்டும், கேம் ஆஃப் த்ரோனா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா பிரேக்கிங் பேடு, அதுக்கப்புறம் டார்க்கு, இப்படி நிறைய சீரீஸ் கிட்டத்தட்ட நிறைய பார்த்துட்டோம். இது ஆமா. வாக்கிங் டெத்து. ஆமா அது எல்லாமே ஆமா, பார்க்க ஆமா. முடிஞ்சுச்சு. அது நரட்டோ கூட எனக்கு ம். என்னது இது சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்னமா சொன்னாங்க, என்னடா பொம்மைய போய் இப்பவே உட்காந்து பாக்குற, உனக்கே நாளைக்கு குழந்தை வரப்போகுது, இது பொம்மையா பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா. எனக்கு அப்படியா அப்படிதான் இருந்துச்சு. அப்படின்னா சும்மா சும்மா சண்டை அப்புறம் போட்டுட்டு வச்சக்கப்புறம் வெறி கொண்டு போய் எனக்கு மேல வெறி கொண்டு பாக்குறாங்க. உண்மை சூப்பரா இருந்தது. ஒரு சீரிஸ்குள்ள போயிட்டுன்னா அதுக்குள்ளேயே மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. நம்மளும் அதுக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ம். வெளியே வர முடியல ஆமா ஆமா என்னால. ஆமா ஆமா. அதே மாதிரி நிறைய சீரிஸ் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல போட்டிருப்பாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த சீரிஸ் நல்லா இருக்கா இல்லையான்லாம் கவலை கிடையாது. தமிழ்ல இருந்தா பார்ப்பாங்க. அது நல்லா இருக்கோ இல்லையோ. ஆனா என்னன்னா தமிழ்ல தான் இவங்க சொல்ற மாதிரி ம். அப்படியே மாறி அந்த டப்பிங்கும் கேவலமா கொடுத்து வச்சிருப்பாங்க. மீனிங்கே மாத்தி meaning-ஏ வச்சிருப்பாங்க. மாத்திடுறாங்க. ஆனா தமிழ்ல தப்பு தான் தப்பா நல்லா கொடுத்து இருக்கும். டப்பிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரியனை பார்த்து என்ன சாவடிப்பாங்க. இப்ப அதை பாக்குறது பார்த்தாலே இல்ல. எனக்கு எரிச்சல் தான் வருது. முன்னாடி பாத்துட்டு இருந்தேன். இப்ப பாக்குறது இல்ல. விட்டுட்டேன். நீங்க இந்த மாதிரி என்ன சீரியல்லாம் உங்களோட ஃபேவரட், உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எந்த இது நீங்க அடிக்கடி ஓடிடி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.